ஒரு உடைக்கப்பட்டதான ஒரு வீடை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அங்கங்குமாக கீறல்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. வெளியே இருந்து பார்க்கிறதான போது இந்த வீட்டிற்குள்ளதாக யாரும் வசிக்க முடியாது. ஏனென்று சொன்ன இது பயங்கரமாக அது உடைய போகிறது, இடிக்கப்பட போகிறது என்கிறதான பயத்தோடு வெளியே ஜனங்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு வீடை கட்டுகிறதான ஒரு மனிதனை நீங்கள் கொண்டு வந்து அந்த வீட்டினுடையதான பாழடைந்து இருக்கிறதான இடங்களையும் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறதான அந்த கீறல்களையும் சரி செய்யும்படியாக ஒருவரை நீங்கள் அமர்த்துகிறீர்கள் என்று சொன்னால் அவர் சரியான வேலையை செய்து முடித்து பார்க்கிறதான போது அந்த வீடு மிகவும் அழகுள்ளதாகவும் மிகவும் வலுவுள்ளதாகவும் மாறுகிறதாக இருக்கிறது. அதை தான் கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறதான போது வெளியே இருந்து ஜனங்கள் பார்க்கும்போது இவனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான நன்மையும் பிறக்காது, இவனுடைய வாழ்க்கை இதோடு கூட முடிந்து விட்டது, இவனுடைய வாழ்க்கையில இனி பலன் திரும்ப வராது என்று ஜனங்கள் நினைக்கிறதான போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர்.